உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இதனாலதான் சண்டை போறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா இதனாலதான் இருக்கும். நீங்க ஆரம்பத்துல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கவே மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணாலுமே அலோவ் பண்ணிருப்பீங்க. அப்பெல்லாம் பாருங்க உங்க லவ் ஸ்மூத்தா தான் இருந்திருக்கும். நீங்க எப்ப அந்த லவ் இந்த டேஸ் போகுது, இந்த காலம் போக ஆரம்பிக்குதோ, ஒரு 1 இயரோ 2 இயரோ போகிறப்போ அவங்க மேல நீங்க உரிமை எடுத்துப்பீங்க, எல்லாமே எடுத்துப்பீங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அப்படிதான் நினைச்சுப்பீங்க, நினைச்சுதான் லவ் பண்ணுவீங்க. அப்படி நினைக்கிறப்போ அவங்க ஏன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு தாட் வரும். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க மேல. அது 2 விதத்துல எடுத்துக்கலாம். ஒண்ணு, நீ என்ன கண்ட்ரோல் பண்ற, நீ என்ன லவ் பண்ற. இதை எல்லாருமே எங்க எடுத்துப்பாங்கன்னா, நீ என்ன கண்ட்ரோல் பண்ற அந்த விதத்துல எடுத்தா இங்க எல்லா லவும் பிரேக்கப்ல தான் முடியும். சோ இதே உங்க அம்மா அப்பா பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு பிரேக்கப்னு சொல்லுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா அங்க இருக்கிற உரிமை தான் இங்க யாரோ தெரியாத பையனோ பொண்ணோ உங்க லைஃப்ல வரும்போது அந்த உரிமையை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை கரெக்டா புரிஞ்சு தெரிஞ்சு பண்ற லவ் எல்லாம் கடைசி வரைக்குமே இருக்கும். இல்ல நான் எனக்கு இந்த கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஃப்ரீடமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க லவ்க்கு ஆப்ட் ஆனவங்க இல்ல. யாரு உங்க வீட்டுல பாக்குறாங்களோ அவங்களை கட்டிட்டு போறதா உங்களுக்கு நல்லது. லவ்ங்கிறப்போ ஃப்ரீடம் எக்ஸ்பெக்ட் பண்றதோ பிரைவசி எக்ஸ்பெக்ட் பண்றது இதெல்லாம் எதுவுமே இருக்காது லவ்ல. நீங்க வெளியில உள்ள லவ்லாம் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. பட் பியூர் லவ் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீடம் இருக்காது, பிரைவசி சுத்தமா இருக்காது. இதுதான் லவ். இதை கரெக்டா யார் புரிஞ்சுப்பா அப்படின்னா, ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க எவ்வளவு கோவப்படுறாங்களோ, எவ்வளவு பொசசிவா இருக்காங்களோ அவங்க தான் இதை புரிஞ்சுப்பாங்க. தவிர பொசசிவ்னாலே கடுப்பாகிற உங்களுக்குலாம் இது புரியவே புரியாது. அதனால உங்க பார்ட்னர் பொசசிவா இருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, பிரைவசி கொடுக்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி பர்சன் உங்க லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது.